ஆண்டவரே, இரக்கமுள்ள எங்கள் பரலோக தகப்பனே, உம்முடைய ஆலயத்திலே ஆண்டவராகிய இயேசுவானவருடைய இந்த உயிர்த்தெழுந்தின் நாளிலே நாங்கள் சபை குடும்பமாக சேர்ந்து இணைந்து சந்தோஷமாய் உண்மை ஆராதிக்கும்படி நீர் கொடுத்த அந்த சாக்கியத்துக்காக நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே, இது நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே பாடின பாடல்கள், சொன்ன மனப்பாட வசனம், அது மாத்திரமல்ல இந்த சிறப்பு நிகழ்ச்சிகள், இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி சொல்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, நாங்கள் சேர்ந்து இணைந்து நம்முடைய வேத வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். இந்த ஈஸ்டர் நன்னாளிலே நீர் எங்களோடு உம்முடைய வார்த்தை கொண்டு பேச வேண்டுமாய் அர்ப்பணிக்கிறோம். அப்பா, உம்முடைய ஆவியானவர் எங்களுக்கு துணையாக இருந்து நாங்கள் உம்முடைய வேத வார்த்தைகளை புரிந்து கொண்டு அருள் செய்யும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். இன்றைக்கும் இந்த ஈஸ்டர் நன்னாளிலே உங்களுக்கு தேவ செய்தியை கொண்டு வருவதில் நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பா ஈஸ்டர், ஆண்டு விழா, அது மாத்திரமல்ல கிறிஸ்துமஸ், இந்த காலகட்டத்துல இந்த ஆராதனைகள்ல தேவ செய்தியை கொண்டு வருவது என்பது ரொம்ப ரொம்ப உற்சாகமான ஒரு காரியமும், அதே வேளையில ஆண்டவர் எப்படி அவருடைய வார்த்தையை கொண்டு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார் என்பதையும் காண முடிகிறது. அதனால இன்றைக்கு நம்ம நேரம் எடுத்து படிக்க போகிற இந்த ஒரு பகுதி, என்னுடைய உள்ளத்தில் இந்த ஆண்டு நான் எப்படி இந்த ஈஸ்டரை கொண்டாட போகிறேன். இன்றைக்கு நாம எல்லோருமே சேர்ந்து சபையாக, சபை குடும்பமாக, உறவாக எப்படி இந்த ஈஸ்டரை நம்ம கொண்டாட போகிறோம். பாருங்களேன், ஈஸ்டர் ஆராதனை என்றாலே நாம கர்த்தரை துதித்து பாடுவது, சிறப்பு நிகழ்ச்சிகள் இருக்கும், தேவ செய்தி இருக்கும், அது மாத்திரமல்ல ஐக்கியம் இருக்கும். நாம எல்லோருமே சேர்ந்து நண்பர்களோடு, உறவினர்களோடு போட்டோ எடுத்துக்கொள்வோம், செல்ஃபி எடுப்போம். அதுக்கப்புறம் என்ன பலவிதமான நிகழ்வுகள்ல நம்ம ஈடுபடுவோம். இது ஓகே, இருக்கிறதா, தப்பு இல்லை. ஆனா ஒவ்வொரு வருடமும் ஈஸ்டர் நம்மளுடைய இருதயத்தில், நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தையும் எப்படிப்பட்ட ஒரு தூண்டுதலையும் கொடுத்திருக்கிறது. போன வருஷம் ஈஸ்டர் கொண்டாடினத நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்களா? நான் ஞாபகம் வச்சிருக்கிறேன். ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் இந்த சூழ்நிலையா இல்ல. நான் போன வருஷம் ஈஸ்டர் கொண்டாடும் போது சுத்தமா கரண்ட் இல்லை. சோ நீங்க எல்லாம் உட்கார்ந்து பேப்பர்லாம் வச்சு நீங்க உங்களையே ஓட்டிட்டு இருந்தீங்க. இங்க நான் காலையில ஒரு தடவை குடிக்காம திரும்ப இங்க வந்து ஃபுல்லா அப்படியே நனைஞ்சேன். ஒரு சில நேரங்களில் இந்த நிகழ்வுகள் நமக்கு ஞாபகம் இருக்கும். ஒரு சில நேரங்கள்ல நம்ம சாப்பிட்ட உணவு ஞாபகம் இருக்கும். ஒரு சில நேரங்கள்ல நாம எல்லோருமே சேர்ந்து பேசின காரியங்கள் ஞாபகம் இருக்கும். ஆனா ஈஸ்டர் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆண்டவராகிய இயேசுவானவர் உயிர்த்தெழுந்தார், அந்த ஒரு நாளை நாம் ஆராதனையாக சேர்ந்து கொண்டாடும் போது எது நம்முடைய ஆழ்மனதில் நினைவாக இருக்கிறது. இன்றைக்கும் நான் உங்க மத்தியில 4 முக்கியமான காரியங்களை கொண்டு வர விரும்புகிறேன். இந்த ஈஸ்டர் நம்முடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு ஈஸ்டராக இருக்க முடியும். இந்த ஒரு ஈஸ்டர், அதாவது இந்த ஒரு உயிர்த்தெழுதல் ஆராதனை நம்முடைய ஆத்மாவை, நம்முடைய ஆவியை கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு ஆராதனையாக இருக்கும். அதுக்கு நாம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், இந்த வார்த்தையில சற்று கவனமாக கேட்பது. ஓகே, இன்றைக்கு நம்ம நேரம் எடுத்து படிக்க போகிற தலைப்பு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்தேயு 17ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு 17. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் இருக்கிறது. வாசிக்கிறோம் பாருங்களேன். அவன் பேசுகையில், இதோ ஒளியில் உள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில்
பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. இன்றைக்கு நம்ம நேரம் எடுத்து தியானிக்க போகிற தலைப்பு இதுதான். இவர் என்னுடைய நேசகுமாரன். நாம போன மாதமும் இந்த மாதமும் விசுவாசம் என்கிற அந்த தலைப்பின் கீழாக நாம பலவிதமான சூழ்நிலைகள்ல சீஷர்களுடைய விசுவாசம், ஜனக்கூட்டத்தினுடைய விசுவாசம், தனிப்பட்ட ஒரு நபர் எப்படி இயேசுவை தேடி வந்து அவர்கள் விசுவாசிக்கிறார்கள் என்பதை குறித்து நம்ம பார்த்தோம். குறிப்பாக ஆண்டவராகிய இயேசுவானவரை தேடி வந்த ஒவ்வொரு நபரும் இயேசுவை எப்படி அழைத்தார்கள், இயேசுவானவரை எப்படி அறிந்து கொண்டிருந்தார்கள் பாருங்களேன். ஜனக்கூட்டத்தார் என்ன சொன்னாங்க? இவர் ஒரு தீர்க்கதரிசி, இவர் எலியாவும் இருக்கலாம், இல்ல இவர் தேவனுடைய வல்லமையினால அற்புதம் செய்கிறவர். ஒரு சில நபர்கள் என்ன சொல்றாங்க? இவர் ஆண்டவர், இல்ல இவர் போதகர். உங்களுடைய சீஷர்கள் என்ன சொல்றாங்க? இவர் தேவனுடைய குமாரன். அதுக்கப்புறம் 2 குருடர்கள் அவங்க ஆண்டவராய் இயேசுவானவர் என்ன சொல்றாங்க? தாவீதின் குமாரனே என்று சொல்லுகிறார்கள். இங்க மனிதர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவராகிய இயேசுவானவரை ஒவ்வொரு விசேஷித்தமான ஒரு நாமத்தை சொல்லி அழைத்தார்கள். ஆனா இங்க எல்லாவற்றுக்கும் மேலாக பிரதானமாக இன்னும் சொல்ல போனா மகத்துவம் உள்ள ஒரு நாமத்தை ஆண்டவராகிய இயேசுவானவர் பெற்றிருக்கிறார். அந்த ஒரு நாமத்தை யார் சொல்லி அதை முன்வைக்கிறார் என்றால், இங்க நம்ம பார்க்கிறோம் மத்தேயு 17ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்துல பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசுவானவரை இவ்வண்ணமாக சொல்லுகிறார். வாசிக்கிறோம், இவர் என்னுடைய நேசகுமாரன். இன்றைக்கு நாம் கவனிக்க வேண்டிய முதல் காரியம் என்னன்னா, இங்க நீங்க ப்ரொஜெக்டர்ல பார்க்கலாம், the majestic name of Jesus. இயேசுவானவருடைய மகத்தான நாமம். இயேசு கிறிஸ்துவுக்கு அநேக நாமங்கள் இருக்கிறது. ஆனா எல்லாவற்றுக்கும் மேலான உன்னதமான ஒரு நாமம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன். இந்த ஒரு நாமம் ஆண்டவராய் பிதாவாகிய தேவன் மாத்திரம்தான் பயன்படுத்தினார். இதை நம்ம எங்க வாசிக்கிறோம்? மத்தேயு 3ஆம் அதிகாரம் பாருங்க. மத்தேயு 3ஆம் அதிகாரம் மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனம். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். 17வது வசனம். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. இங்க 2 தருணங்களை நம்ம பார்க்கிறோம். பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசுவானவரை இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று அழைக்கிறார். இந்த ஒரு நாமத்திற்கு அவ்வளவு விசேஷமான ஒரு வல்லமை இருக்கிறது. ஏன் அப்படின்னா, இது பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசுவானவருக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆழமான ஒரு பந்தம். இந்த ஈஸ்டர் நன்னாள்ல இந்த ஒரு உன்னதமான நாமத்தை நான் தியானிக்கிறேன். இங்கு பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த நேசகுமாரனை நமக்காக பலியாக கொடுத்திருக்கிறார். கொடுத்தது மாத்திரமல்ல, நமக்காகவே அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார் என்றால் இந்த நாமத்தினுடைய வல்லமைய மகத்துவத்தை நாம் அறிந்திருக்கிறோம்.
இரண்டாவது காரியமாக இங்க நம்ம பார்க்கிறோம் மத்தேயு 17ஆம் அதிகாரம், மத்தேயு 17 5வது வசனம். அவர் பேசுகையில், அதாவது இந்த சூழ்நிலை மத்தேயு 17ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிப்போம் என்றால், ஆண்டவராகிய இயேசுவானவர் தம்முடைய முக்கியமான 3 சீடர்களோடு தனித்து ஒரு மலையில என்ன பண்றாருன்னா அவர் மறுரூபமாகிறதை காண்கிறோம். ஓகே, இங்க யார் இருக்கா? பேதுரு, யோவான், யாக்கோபு, இவர்கள் மூவரும் ஆண்டவராகிய இயேசுவானோடு கூட இருக்கிறாங்க. இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசுவானவர் மறுரூபமாகிறார். அங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த இடத்துல மோசேவையும் எலியாவையும் அவர்கள் பார்க்கிறார்கள். இந்த சீடர்கள் சொல்றாங்க, ஆண்டவரே, இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கூடாரமோ, மோசேக்கு ஒரு கூடாரமோ, எலியாவுக்கு ஒரு கூடாரத்தையும் நம்ம அமைப்போம். இந்த ஒரு சூழ்நிலையை, இந்த ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை சீஷர்கள் முதலாவது புரிந்து கொள்ளல. அவர்கள் கண்களுக்கு முன்பதாக ஆண்டவராகிய இயேசுவானவர் மறுரூபமானதை அவர்களால் என்ன பண்ணணும்னா புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய மகிமை வெளிப்பட்டது. இங்க வாசிக்கிறோம் 5வது வசனம். அவன் பேசுகையில், இதோ ஒளியில் உள்ள ஒரு மேகம் அவர் மேல் நிழலிட்டது. இந்த ஒரு வார்த்தையை படிக்கும் பொழுதே நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வனாந்திரத்திலே வழிநடத்தி கொண்டு போகும் பொழுது மேக ஸ்தம்பத்தினால் அவர்களை பாதுகாத்தார். அது லிட்டரலி அவருடைய பிரசன்னம், அவருடைய மகிமையை அங்கீகரிக்கிறது. இங்கே நம்ம பார்க்கிறோம் ஆண்டவராகிய இயேசுவானவருடைய மகத்தான மகிமை வெளிப்படுகிறது. உயிர்த்தெழுந்த நாளை நம்ம இன்றைக்கு கொண்டாடுகிறோம் என்றால், நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில நாம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இயேசுவானவருடைய மகத்தான மகிமை. அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அதோட அவருடைய வாழ்க்கை, அதோட அவருடைய சரித்திரம் முடியல. 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அது அவருடைய உன்னதமான மகிமையை வெளிப்படுத்துகிறது. அவர் மகிமையுள்ளவராக எல்லோருடைய பார்வைக்கு முன்பதாக அந்த மகிமை பிரகாசிக்கிறது. இங்க வாசிக்கிற பாருங்களேன், 2வது வசனம், மத்தேயு 17ஆம் அதிகாரம் 2வது வசனம். அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. சோ ஆண்டவராகிய இயேசுவானவருடைய மகத்தான மகிமையை நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு ஈஸ்டர் பண்டிகையில கர்த்தரை நாம் ஆராதிக்கும் போது நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், இந்த மகத்தான இயேசுவானவருடைய மகிமையை நாம் பார்க்கிறோம். ஆங்கிலத்தில் இது சொல்லுவோம், the magnificent glory of God. இது முழுக்க முழுக்க அவருடைய மகிமையை பிரதிபலிக்கிறது. இத சீஷர்கள் கண்டார்கள். அதுவும் ஆண்டவராகிய இயேசுவானவர் சொல்றாரு, இதை குறித்து நீங்க யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க, இதை குறித்து நீங்க யாருக்கிட்ட பேசாதீங்க. ஏன்னா இன்னும் ஆண்டவராகிய இயேசுவானவர் மகிமைப்படல. இன்னும் அவர் பாடுபட்டு தன்னுடைய உயிரை தந்து உயிர்த்தெழல. அது வரைக்கும் இதை குறித்து பேசக்கூடாது என்று சொன்னார். இங்கே இந்த சீஷர்கள் முதலாவது இந்த ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளவில்லை. ஆனா கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், யோவான் ஸ்நானகன் ஆண்டவராகிய இயேசுவானவரை ஊழியத்துக்கு என்று பிரதிஷ்டை செய்யும் போது அவர் கேட்ட சத்தம், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன். அதே வேளையில இந்த 3 அப்போஸ்தலர்கள் பேதுரு, யாக்கோபு, யோவான் மூவரும் மேகத்திலிருந்து உண்டான அந்த சத்தத்தை கேட்டார்கள். என்ன சத்தம் அது? அதே வார்த்தை தான். இவர்
என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். இது வெறும் சத்தம் அல்ல, இது வெறும் ஆண்டவருடைய நாமம் அல்ல, இது வெறுமையாக இது கர்த்தருடைய மகிமையாக நாம் இங்கே நினைக்க கூடாது. இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர்கள் தன்னுடைய நிருபத்துல எப்படி அதை விவரித்து சொல்லுகிறார் பாருங்க. இது அவருடைய வாழ்க்கையை மனதையும் உருக்கின ஒரு உன்னதமான சம்பவம். இது ஆங்கிலத்துல என்னன்னு சொல்லுவாங்கன்னா the moving experience. இந்த சீஷர்கள் அந்த இடத்துல அந்த சூழ்நிலையில அதை பார்த்தாங்க, புரிந்து கொள்ளல, அந்த சத்தத்தை கேட்டாங்க, ஆனா அவங்க உணர்வடையல. ஆனால் எப்போ இதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள்? வாசிக்கிற பாருங்க, 2 பேதுரு 1ஆம் அதிகாரம், 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்ற பொழுது அவரோடு கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்தில் இருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். ஆண்டவராகிய இயேசுவானவர் இந்த பூமியில இருக்கும் பொழுது பேதுரு அவர்கள் கண்ட கேட்ட அந்த ஒரு சம்பவம் அவர் பல வருடங்கள் கழித்து தன்னுடைய நிருபத்தில் எழுதும் பொழுது அதை நினைவு கூறுகிறார், அதை சிந்தித்து பார்க்கிறார், தியானிக்கிறார். இங்க அவர் சொல்லுகிறார், வாசிக்கிறப்பாங்களே, 2 முக்கியமான வார்த்தைகளை நம்ம பார்க்கிறோம். 16வது வசனத்துல அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாக. என்ன அந்த மகத்துவம்? இவர் என்னுடைய நேசகுமார். அடுத்தது 18வது வசனத்துல வாசிக்கிறோம். 17வது வசனம், உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி. மத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே சரி, மத்தேயு 17ஆம் அதிகாரத்திலே சரி, மேகம் வானத்திலிருந்து தான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு, குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனா 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி என்று குறிப்பிட்டிருக்கிறது. இங்க பேதுரு அவர்கள் சிந்திக்கும் பொழுது இது சாதாரண ஒரு மேகம் கிடையாது, இது சாதாரண ஒரு நிழலோட்டம் கிடையாது, இது கர்த்தருடைய மகிமை. அதை நினைத்து பார்க்கும் பொழுது அவருடைய உள்ளம், அவருடைய சிந்தை ஒரு உன்னதமான ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கிறது. என்ன அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசுவானவரை அவர் தியானிப்பது மாத்திரமல்ல, தியானத்தினால் தன்னுடைய உள்ளம் அதிகமாக கிறிஸ்துவுக்கு என்று வாழ வேண்டும், செயல்பட வேண்டும் என்று தூண்டப்பட்டது. வாசிக்க பாருங்களேன், அதை எங்க அவர் சொல்றார்? 19வது வசனத்துல, அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து வெடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாகிறது. இங்க பேதுரு அவர்கள் இந்த வார்த்தைகளை அவர் சிந்தித்து தியானிக்கும் பொழுது அவர் ஒரு அற்புதமான அனுபவத்தை என்ன அனுபவம் அப்படின்னா, அவருடைய மனம் அறிந்து
உணர்ந்து மனதுருகி ஆண்டவராகிய இயேசுவானவருடைய மகத்துவத்தையும் மகிமையும் அவர் பார்க்கிறார். இதுதான் ஒவ்வொரு ஈஸ்டர் நாளிலும் குறிப்பாக ஆண்டவராகிய இயேசுவானவரை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்திலேயும் நம்முடைய மனதிலும் அழியாத ஒரு மிக அற்புதமான ஒரு அனுபவத்தை நாம் காண முடியும். ஆண்டவராகிய இயேசுவானவருடைய நாமம் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை, உணர்வை கொண்டு வரும். அதை இங்க நம்ம பார்க்கிறோம். ஆங்கிலத்தில் நம்ம சொல்லுவோம் the moving experience. நம்முடைய இருதயம் கடினப்பட்டு போயிருக்கலாம், நம்முடைய இருதயம் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனா கர்த்தராகிய இயேசுவானவருடைய நாமத்தையும் அவருடைய மகத்தான மகிமையும் நம்ம பார்க்கும் பொழுது, சிந்திக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது நாம் அழியாத உன்னதமான ஒரு அனுபவத்தை பெற்றிருப்போம். சரி, இந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறதுனால என்ன நன்மை? இந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறதுனால எனக்கு என்ன ஆசீர்வாதம்? இங்கதான் ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தில் கிரியை செய்கிறத நம்ம பார்க்கிறோம். என்ன கிரியை அப்படின்னா, நம்முடைய மனதில் அந்த ஊந்துதலோடு இயேசுவுக்காக வாழ வேண்டும் என்ற அந்த ஒரு உயிரோட்டத்தை, அந்த ஒரு தாக்கத்தை அவர் ஏற்படுத்துகிறார். இத என்னன்னு சொல்லுவாங்க, the motivation to live for Jesus. மன ஊக்கத்தோடு இயேசுவுக்காக வாழ்வது. இந்த அப்போஸ்தலர்கள் எப்படி இயேசுவுக்காக சாட்சி சொன்னார்கள், எப்படி இயேசுவுக்காக தங்களுடைய ஜீவனையும் கொடுத்தார்கள்? இதான் காரணம். ஆண்டவராகிய இயேசுவானவருடைய மகத்தான நாமத்தை, மகத்துவம் உள்ள அந்த நாமத்தை அவர்கள் அறிந்திருந்தார்கள். மகத்துவம் உள்ள மகிமையை அவர்கள் கண்டார்கள். அதை சிந்தித்து தங்களுடைய வாழ்க்கையில, தங்களுடைய இருதயத்துல உணர்த்தப்பட்டார்கள். இயேசுவுக்காக உறுதியாக அவர்கள் வாழ்ந்தார்கள், தங்கள் ஜீவனை கொடுத்தார்கள். இங்க அதுல குறிப்பா பவுல் அவர்கள் விவரித்து சொல்லும் பொழுது இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் பாருங்க. இங்க வாசிக்கிறோம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 15. முதல் வசனத்துல நம்ம படிப்போம். 1 கொரிந்தியர் 15 1 8 வசனங்கள் முடிய. அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதில் நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதற்கு பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லோருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். சோ இங்க பவுல் அவர்களும் ஆண்டவராகிய இயேசுவானவருடைய நாமத்தை குறித்தும் மகிமையை குறித்தும் இங்கே பேசுகிறார். அது மாத்திரமல்ல, 12 அப்போஸ்தலர்களுக்கு மட்டும் ஆண்டவராகிய இயேசுவானவர் தன்னை வெளிப்படுத்தல, எனக்கும் அவருடைய மகிமை, அவருடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன் என்று சொல்கிறார். இது அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களுடைய வாழ்க்கையில அசைக்க முடியாத, அழிக்க முடியாத ஒரு உன்னதமான ஒரு அனுபவம். இதனால அவர் தூண்டப்பட்டு அவர் கிறிஸ்துவுக்கு என்று எப்படி வாழ வேண்டும் என்று தன்னை ஒப்பு கொடுக்கிறார். பாருங்களேன், எங்க அதே 15ஆம் அதிகாரத்துல நாம வாசிக்கிறோம் 58வது வசனம். ஆகையால்
எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. இதுதான் பவுல் அப்போஸ்தலன் அவர்கள் பெற்றுக்கொண்ட ஒரு உன்னதமான மன ஊக்கம். கிறிஸ்துவுக்கு என்று வாழும்படி தன்னை ஒப்புக் கொடுத்தது. தான் மாத்திரமல்ல, அவர் சந்தித்த ஒவ்வொரு சபை மக்களுக்கும் கொடுத்த ஒரு சவால் இதுதான். நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுவர்களாயும் இருப்பீர்களாக. இன்றைக்கும் இந்த ஆண்டு நாம் இந்த ஈஸ்டரை கொண்டாடுகிறோம் என்றால் ஆண்டவராகிய இயேசுவானவருடைய மகத்துவம் உள்ள நாமத்தை நாம் அறிந்திருக்கிறோமா? ஆண்டவராகிய இயேசுவானவருடைய மகத்துவமான மகிமையை நாம் உணர்ந்திருக்கிறோமா? இந்த இரண்டையும் நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயத்தில் ஒரு அழியாத அனுபவத்தை, ஆண்டவரோடு கூட இருக்கிற ஒரு மிக நெருக்கமான உறவை நாம் பெற்றிருப்போம் என்றால் இந்த ஆண்டு நாம் ஒவ்வொருவரும் இந்த ஆண்டவராகிய இயேசுவான உயிர்த்தெழுந்த இந்த ஆராதனையில நாம கிறிஸ்துவுக்குள் உறுதியாய் வாழும்படி, அசையாதவர்களாய் நிலைத்திருக்கும்படி, கர்த்தருடைய கிரியையிலே, கிரியை என்று சொல்லும் பொழுது அவருடைய ஊழியத்திலே, அவருக்காக ஈடுபடுகிற அவருடைய காரியத்துல நாம் பெருகிறவர்களாய் இருப்போம். இன்றைக்கும் இந்த நன்னாளில ஆண்டவர் நம்மிடத்தில் இந்த ஒரு மாற்றத்தையும் தூண்டுதலையும் தான் எதிர்பார்க்கிறார். நாம ஏதோ இங்க இயேசு உயிர்த்தெழுந்தார், இயேசு உயிர்த்தெழுந்தார், இதை வெறும் சொல்றதுக்காக அல்ல. நம்முடைய வாழ்க்கை தூண்டப்பட்டு உயிர்ப்பிக்கப்பட்டு அவருக்காக நிலைத்திருக்கிறவர்களாக, அவருக்குள் உறுதி உள்ளவர்களாய் கர்த்தருடைய கிரியைகளை செய்து பெருகிறவர்களாய் இருப்போம் என்றால், அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை நாம் எடுப்போம் என்றால் இந்த ஆண்டு இந்த உயிர்த்தெழுதல் ஆராதனை நம்முடைய வாழ்க்கையில என்றைக்கும் மறவாத ஒரு ஆண்டாக, மறவாத ஒரு அனுபவமாக, மாறாத ஒரு அனுபவமாக நித்தமும் நம்மோடு கூட நிலைத்திருக்கும். ஆண்டவராகிய இயேசுவானவர் உயிரோடு எழுந்த அந்த வல்லமையை இந்த செயல்கள் மூலமாக நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கும் எனக்கு அருமையானவர்களே, ஜெயம் திருச்சபை விசுவாசிகளே, நாம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை குறித்து நம்ம அறிந்து கொள்கிறோம். கர்த்தருடைய மகிமையை நம்முடைய வாழ்க்கையினுடைய பலவிதமான செயல்பாடுகளை பார்க்கிறோம். இது எல்லாவற்றையும் நாம் சிந்தித்து பார்த்து கர்த்தரோடு இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான அனுபவத்தை நாம் பெற்றிருக்கிறோமா? அப்படி இருக்கும் என்றால் நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்கென்று உறுதியாக நிலைத்திருக்கும்படி, அவருடைய கிரியையிலே பெருகும்படி நாம் ஒவ்வொருவரும் தூண்டப்படுவோம், நாம் ஒவ்வொருவரும் ஊக்குவிக்கப்படுவோம். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை, அப்படிப்பட்ட ஒரு மேன்மையை, அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை காணும்படி கர்த்தரிடத்தில் இந்த நன்னாளிலே நம்முடைய ஆத்மாவை, நம்முடைய ஆவியை, நம்முடைய சிந்தையை ஒப்புக் கொடுத்து அவர்களுடைய உன்னதமான நாமத்துக்கு மகிமையாக வாழும்படி நம்ம ஏற்படுவோம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்கள் கிருபையில நல்ல ஆண்டவரே, இரக்கமுள்ள எங்கள் பரலோக தகப்பனே, உமக்கு அதிகமாக நன்றி சொல்லுவோம். இன்றைக்கும் உம்முடைய வேத வார்த்தையிலிருந்து நீர் எங்களுக்கு காண்பித்த இந்த சத்தியங்களுக்காக நன்றி அப்பா. கர்த்தாவே, இதோ எங்களுடைய உள்ளம், எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் எதனால் தூண்டப்படுகிறது என்பதை நாங்கள் இன்றைக்கும் சிந்தித்து பார்க்க, குறிப்பாக இந்த ஆண்டு ஈஸ்டர் எங்களுடைய வாழ்க்கையில் என்ன அனுபவத்தை, மாற்றத்தை பெற்றிருக்கிறோம் என்பதை ஆண்டவரே சோதித்தறிந்து உம்மிடத்தில் உண்மையாய் என்னை அர்ப்பணித்து கர்த்தருடைய கிரியையிலே நாங்கள் வளரும்படி, நிலைத்திருக்கும்படி, அசையாமல் உறுதியாக இருக்கும்படி நீரே எங்களை வழி நடத்தி ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசுவானவருடைய நன்னாளிலே நீர் எங்களுக்கு அருளி செய்து நீரே எங்களை தொடர்ந்து பலப்படுத்தி
உமக்கு சாட்சியாக வாழும்படி எங்களுக்கு உதவி செய்யுமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்திலே வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.